ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய 2.1 ஆம்பிளிஃபையர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபினட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 4900 மாஸ்டர் வால்யூம் பேலன்ஸ்ட் புல் பேஸ் சப். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேனு, 2 சாக்கெட், RCA சாக்கெட். இதில் பவர் ஆம்புக்காக நம்ம யூஸ் பண்ணுற போர்டு பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணது. டக்காரா கம்பெனிலேருந்து 4392 ஸ்டீரியோ போர்டு ஒன்றும், சக்தி கம்பெனியோட 2 டிரான்சிஸ்டர் போர்டு ஒன்றும், 2 போர்டு தனித்தனியாக வாங்கி ஒரே பிளேட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம் காம்பேக்டாக இருக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ஐசி தனியாகவும் போர்டு தனியாகவும் கொடுப்பாங்க. நம்ம தான் ஒன்றா ஃபிட் பண்ணிக்கணும். பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா பீட்ஸ் கம்பெனிலேருந்து 24-24 கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரியில் இருக்க 24 வோல்ட்டை 24-24 டியூவல் சப்ளையாக மாற்றி கொடுக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி, 10 ஆம்ப்ஸ் அவுட்புட் வரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 டயோடு போட்டிருக்காங்க, டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டிருக்காங்க. ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக ஸ்டோன் ப்ரோ கம்பெனிலேருந்து 12 வோல்ட் ஒர்க் ஆகக்கூடிய ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்காக RCA சாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 பின் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காக ஸ்பீக்கர் சாக்கெட் வாங்கியிருக்கோம். கேபினெட்டுக்கு ஏற்ற மாதிரி சுவிட்ச் ஒன்று வாங்கிக்கணும் ஆன் ஆஃப்காக. கொஞ்சம் நல்லா சுவிட்ச் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டிசியில் யூஸ் பண்ணுறதுனால ஃபெயிலியர் ஆகுது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னலுக்காக ஐப்ளே கம்பெனியோட ப்ளூடூத் போர்டு வாங்கியிருக்கோம். செலக்டார் சுவிட்சும் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச் ஒரே கண்ட்ரோலில் வரும். இந்த சுவிட்சுக்கான நாபு வாங்கிக்கலாம். ப்ரீ சிக்னலுக்காக யூடி ஆடியோஸோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிடி ப்ளஸ் சப் 2 ஒரே போர்டில் வர மாதிரி போர்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. பேஸ் டேபிள் கண்ட்ரோல் நான் இதில் ஆல்ரெடி சால்டரிங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஆம்புக்கு ஏற்ற மாதிரி சீல்டு வர வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புக்கு 2 மீட்டர் சீல்டு வர வாங்கியிருக்கேன். பேட்ரி ஒயர் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm திக்னஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஒயர் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஒயர் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கான நாப் வாங்கிக்கலாம். மாஸ்டர் வால்யூமுக்கான நாப் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம், பார்க்க லுக்காக இருக்கும். இது இம்பார்ட்டன்ட், இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாகவே கிடைக்குது, இது ஒன்று வாங்கிக்கலாம். இந்த எல்லா பொருளையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 2.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா டீசல் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாரிக்காக ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவருக்காக இந்த ஆம்ப் ரெடி பண்ணுறோம். இதோட ஃபுல் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.